எஸ்ஐஆர் பணியினை எதிர்ப்பது போல நாடகமாடிக்கொண்டு பல்வேறு இடங்களில் அவர்கள் அரசில் இருக்கின்ற காரணத்திற்காக அவர்களுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் நிர்வாகிகள் சில இடங்களில் பிஎல்ஓக்களை மிரட்டுவது அல்லது தவறுதலாக வாக்காளர்களை இணைப்பது என்ற அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டார்கள். அதை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பிருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். எங்களுடைய ஆட்சேபனையை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். எப்படி ஆயினும் தமிழகத்திலே வாக்காளர் பட்டியல் நேர்மையானதாக, உண்மையானதாக, சந்தேகத்திற்கு இடமில்லாததாக மாற்ற வேண்டும் என்கின்ற தேர்தல் ஆணையத்தினுடைய லட்சியத்திற்கு நாங்கள் அத்தனை பேரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தார்மீக கடமையாக எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். 26 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகுவதற்கான சூழலை கூட இந்த எஸ்ஐஆர் பணிகள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இப்போதிருந்து வாக்காளர்களை சந்திப்பது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து கொள்வது, அதற்கு தீர்வு கொடுப்பது எனவும் கூடுதலான மக்கள் பணியிலேயும் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலேயும் குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் அதிகமான வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நீக்கம் என்பது ஒவ்வொரு பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய முகவர்கள் அவர்கள் சரியாகத்தான் நீக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை ஒரு முறை நாம் சரிபார்க்க வேண்டும். ஏனென்றால் பல்வேறு இடங்களில் எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பெயர்களே கூட வாக்காளர் பட்டியலில் அவர்கள் வீடு மாறிவிட்டார்கள் என்று உள்ளூர் அரசு அதிகாரிகளை வைத்து பல்வேறு முறைகேடுகளை அரங்கேற்ற பார்க்கிறார்கள். இவற்றையெல்லாம் எச்சரிக்கையோடு பார்த்து சரியான வாக்காளர் பட்டியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய கூட்டம் நடைபெற்று கொண்டு வருகிறது. இது ஒரு பயிற்சி வகுப்பு போலவும் நாங்கள் அவர்களுக்கு பயிற்றுவிக்கிறோம். எந்த படிவத்தை எதுக்கு கொடுக்கறது, யாருக்கு கொடுக்கறது, என்ன மாற்றங்களை யாரிடம் பேச வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த பயிற்சி முகாமில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வாக்காளர் பட்டியலில் எவ்வளவு தூரம் அந்த வாக்காளர்களுடைய பணி நிறைவு பெற்றிருக்கிறது என்பதை பார்த்து தேர்தல் ஆணையமே அதற்கான முடிவுகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால் இன்னைக்கு வரக்கூடியது எத்தனை தொகுதிகளில் 100% அது நிறைவு பெற்றிருக்குங்கிறத அந்த டேட்டா தேர்தல் ஆணையம் பார்த்து முடிவெடுக்க வேண்டும். திரு KN நேரு அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பே சொல்கின்ற பொழுது, அதை விட முக்கியமாக திமுக மந்திரிங்கெல்லாம் காசு வாங்காம நேர்மையாக தான் இருக்காங்கன்னா அவங்க இன்னுமா நம்பிட்டு இருக்காங்க மக்கள் நம்புவாங்கன்னு? எப்படிங்க? ஏனென்றால் இன்றைக்கு எல்லா துறைகளிலேயும் லஞ்சம் ஊழல் என்பது மலிந்து போய் இன்று ஆதாரங்களை கொடுத்து ஒரு அரசு அமைப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டும்.